நான் இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப தகுதியாக அப்படின்னே நினைக்கல. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரருடைய மகனாக பிறந்தேன். எங்கள் அப்பா வந்து 2 பிராண்டி ஷாப்புடைய ஓனர். எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே நாங்கள் மொத்தம் 5 பேர். எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால அவர் பிராண்டி ஷாப் வச்சுருந்ததுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். ரொம்ப எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா கஷ்டங்களையும் வந்து தாண்டி வந்தோம். எங்கள் அப்பா வந்து அவர் நினைவாக வீட்டுக்கு வந்த நாட்கள் வந்து ரொம்ப குறைவானது. அந்த முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவை வந்து இந்த மாதிரி அப்பா இங்கே விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் மூத்த அண்ணாவும் போய் அவரை வந்து கைத்தாங்கல தான் கூட்டிகிட்டு வருவாங்க. மோஸ்ட்லி அவர் நிறைய நாள் ட்ரெஸ்ஸு இல்லாமல் தான் இருப்பார். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வாழ்ந்தோம். திடீர்னு வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சிடுவார். அடிச்சுட்டு சாப்பாடு ஆக்கி வச்சுருப்போம். அந்த சாப்பாடை எங்களுக்கு மண் தர வீடு, குடிசை வீடு தான், ஓட்டு வீடு, அதில் எடுத்து அப்படியே தலைகளை கொட்டிடுவார். ஸோ எங்களுக்கு அதுதான் சாப்பாடு. ஆனால் அந்த சாப்பாடை திருப்பி எங்கள் அண்ணன் எடுத்து திரும்ப ஒரு தட்டுக்குள்ளே போட்டு அதை அலசி அப்படி சாப்பிடுவோம். நான் வந்து 10th படிக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து மார்னிங் இந்த ஓண பண்டிகையை தவிர வேறு ஒரு நாள் கூட டிஃபன் சாப்பிட்டதில்லை. ஸோ எங்கள் வீட்டில் காலையில் கரெக்டாக வந்து ஒரு 5:30 6 o'clock எழுந்திரிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு 300 300 200 வாழை தோப்புக்கு போய் வாழையில் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு கரெக்டாக 8:45 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா ஒரு செம்பு நிறைய பழைய சோறுனுடைய அந்த தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி தான் எங்களுக்கு வந்து காலையில் உணவாகவே இருந்துச்சு. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டதுனால என்னமோ தெரில, இந்த படிப்பில் வந்து எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனாலும் இன்றைக்கி நினைக்கிறேன் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ அன்றைக்கி படிக்க முடியல. அதனால அப்படியே காலங்கள் தாண்டினது. ஆனால் இந்த 9th 10th வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த 8th வரைக்கும் ஒரு சாதாரணமான ஸ்கூலில் படிச்சுட்டு 9th 10th வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது அங்கே இருக்கும்போது வந்து அந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நான் மட்டும்தான் வந்து லைனில் தட்டெடுத்துட்டு போய் நிற்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி, பசங்க பார்க்கும்போது கூட அவ்வளோ பெருசாக தெரியாது. ஆனால் பிள்ளைங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தட்டை எடுத்து மறைச்சி அப்படியெல்லாம் வந்து சாப்பிட்ட காலங்கள் இருக்கிறது. இது இல்லாமல் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால நானே அந்த ஏஜ்லேயே வந்து எல்லா வேலைக்கும் போயிருக்கிறேன். சாணி சுமக்கிற வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் செங்கல் சூளையில் வேலைக்கு போனேன். அப்புறம் கடைசியில் ரொம்ப அதிகமான கஷ்டம். இதுக்கு மேலே சாப்பாட்டுக்கே வழி இல்லையோ, ஏதாவது ஒன்று நம்ம வீட்டுக்கு செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் ஒரு 1.5 ரூபா 2 ரூபாவுக்கு அந்த தராசு வாடகைக்கு எடுத்து அதை பின்னாடி ஒரு என்னுடைய சாக்குள்ளே கட்டி அதை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக போயிட்டு இந்த மாதிரி பழைய பொருட்கள், பேப்பர், இரும்பு இதெல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் காசு வச்சு வாங்கினேன். ஆனால் வந்து வாங்கினா கூட பணம் நிறைய இல்லாதனால அப்புறம் பொறுக்க ஆரம்பித்தேன். அப்படி நிறைய பணக்கார வீட்டில் போய் சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் பொறுக்கி சாக்குள்ள போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பணக்கார வீட்டில் பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. தெரியாமல் ஒரு சந்தோலி பார்த்தா உள்ளே நிறைய பொருள் இருந்துச்சு. சரி, ஓகே, எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி சாக்குள்ளே போட்டு அப்படியே தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்துட்டாங்க. ஏன்னா இப்படிக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் இப்படி வந்து காலையில் வந்து எல்லாம் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டு வந்து திருடிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேகரித்து வச்ச மொத்த பொருளையும் கீழே கொட்ட சொல்லிட்டாங்க. கொட்டிட்டு ஒன்று கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கெல்லாம் பயங்கரமாக அழுதேன். அதில் விற்று 2 ரூபா 3 ரூபா எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து எங்களுக்காக கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன காலங்களை வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் 10th 3 பாடம் ஃபெயில் ஆகிட்டேன். படிக்கலை. அது சாரே வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னாரு. சார், எக்ஸாம் எழுதலைன்னா ரொம்ப அசிங்கம், கேவலமாக இருக்கும், அதனால் ப்ளீஸ் பண்ண ஒரு ரொம்ப அவட்ட கெஞ்சி எக்ஸாம் மட்டும் என்னை எழுத அனுமதிங்க அப்படின்னா. 10th ஃபெயில் ஆனவுடனே எங்கள் பாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு சன்னியாசி தான். அவங்க மேரேஜ் பண்ணலை.
அவங்க 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 கூடயே தான் நான் இருப்பேன். அப்போ ஏசப்பாட்ட கூட சொல்லும்போது சொல்லுவேன், ஏசப்பா ஏதாவது நீங்கள் செய்யணும், ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு டைரெக்டாக கேட்கக்கூடிய அந்த இதெல்லாம் இல்லை, உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. அதனால் எது சொன்னாலும் எங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, எங்கள் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நீங்கள் சொன்னதான் நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். பாஸ்டருடைய வார்த்தை, பாஸ்டர் இப்போ இறந்துட்டாங்க, சமீபமாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இறந்தாங்க. ஆனால் பாஸ்டர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே வந்து அவங்க சொன்ன வேர்டு ஒரு வார்த்தை கூட நான் தட்டுனதே இல்லை, எதிர்த்து கூட அவங்கள்ட்ட பேசினதில்லை. ஒரு டைம் வந்து செங்கல் சோலையில் 1 வீக் வேலை செஞ்சு அந்த பணம் அன்னைக்கு வாங்கலைன்னா திருப்பி 10 days தாண்டி தான் அந்த பணமே எனக்கு கிடைக்கும். ஆனால் வந்து எங்கள் இப்போ ஒர்க்கு கன்வென்ஷன், அப்போ 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு எல்லா சேர்ஸ் எல்லாம் அடுக்கி போட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாஸ்டர்கிட்ட. ஏன்னா அந்த பணம் வாங்க போகணும், டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. பாஸ்டர் பார்த்தேன், போகணுமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கய்யா அப்படின்னேன். நீ போவேன்னா 3 நாள் இங்கேயே தங்கிடு அப்படின்னாரு. ஆனால் திருப்பி கூட அவங்கள்ட்ட வந்து இல்லை நான் வந்து இந்த மாதிரி பணம் வாங்க போகணுன்னு இருந்தேன் பாஸ்டர், நான் வாங்கிட்டு வேணா வரட்டுமா அப்படின்ற வார்த்தையை கூட எங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பேசினதில்லை. ஒரு வேர்டு கூட எங்கள் பாஸ்டர் சொன்னதுக்கு மிஞ்சி. எங்கள் பாஸ்டர் வந்து சாப்பிட்டே இருப்பாங்க, ஆசைப்பட்டே இருப்பேன் அவங்களுடைய தட்டில் சாப்பிட்றதுக்காக. ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட பென் கேட்டார். நான் பெண்ணு கொடுக்கும்போது ஒரு வார்த்தை பேசிட்டேன், யாரும் சீக்கிரம் குறா எனக்கும் எழுதணும் அப்படின்னு. எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துட்டாரு. பார்த்த உடனே என்ன சொல்கிறேன், பென் செந்திரி அப்படின்னாரு. இன்னொருத்தனை கூட எந்திர அப்படின்ட்டாரு. முன்னாடி 2 பேரும் முன்னாடி வாங்க அப்படின்னாரு. எங்கள் பாஸ்டர் எப்போவுமே ஒரு பெரிய பெரம்பு வச்சுருப்பார், ஸ்டேஜ்லேயே வச்சுருப்பார். அப்படியே அவருடைய பலம் எவ்வளோ பலமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ பலத்தில் 3 டைம் அடிச்சிட்டார். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே இப்போ போய் உட்காருங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 300 பேர் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில. அவர் கொடுக்குற அடி கூட எனக்கு வந்து சந்தோஷமாக தான் அன்னைக்கு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு போய் குமிச்சு போய் உட்காந்தேன். முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த பாரு இனி வந்து ஒரு 3 monthsக்கு நீ வந்து இங்கே சர்ச்சில் எந்த வேலையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. அதுதான் என்னால் தாங்கவே முடியல. நீங்கள் அடித்தா கூட பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஆனால் வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய வேணான்னு சொன்னீங்க, அதெல்லாம் என்னால் சகிச்சிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவர் சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவேன். எப்படியாவது சாப்பிட்றணும், முடித்த உடனே ஒரு சின்ன கொஞ்சமாவது மிச்சம் வைக்க மாட்டாரா, இல்லைன்னா அந்த சட்டையாவது போட்டு ஃபஸ்ட் டைமாக அழகாக வாங்கி கொஞ்சம் போட்டு சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்பேன். இவர் இப்படி சொன்ன உடனே தாங்கவே முடியல. போய் காலை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுங்க, ஆனால் இந்த மாதிரி வேலை செய்ய வேணாலும் மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி சரி போ 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 அப்படின்னு சொன்ன உடனே தான் மனசுக்கு அப்படியே அவ்வளோ பெரிய சந்தோஷம். சரி பரவாயில்ல, பாஸ்டர் நம்மளை மன்னிச்சிட்டார் அப்படின்னு. எங்கள் பாஸ்டருக்கு வந்து ரொம்ப அடிக்கடி வந்து இந்த கால் வலிக்கும். அவங்க ரொம்ப நேரம் நின்று பிரசங்கம் பண்ணுறதுனால கால் வலிக்கும். அதனால் வந்து திடீர்னு வந்து அடுத்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் காலை யாராவது ஒருத்தர் அமுத்தி விடணும் அப்படின்னு வந்து அவர் நினைப்பார். அப்போது எங்கள் சர்ச்சுக்குள்ளே தான் அவர் ரூமில் தங்கியிருப்பார், அங்கே தான் அவருக்கு வீடு. அப்போ நான் கரெக்டாக அந்த வாசல் பக்கத்துலேயே போய் உட்காந்துருவேன். ஏன்னா அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தூரத்தில் உட்கார்றவங்கள கூப்பிட மாட்டாங்க, பக்கத்தில் உட்கார்றவங்கள தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். யாராவது பாஸ்டருடைய காலை அமுத்தியோட வர முடியுமானா ஃபஸ்ட்டாலாம் போயிடுவேன் நான். ஸோ அப்படி எங்கள் பாஸ்டரை வந்து நான் ரொம்ப நேசித்தேன். எங்கள் பாஸ்டரும் வந்து அப்படி தான். நான் வந்து ரொம்ப ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் அண்ணனுடைய மேரேஜ், எங்கள் அக்காவுடைய மேரேஜுக்கு தான் நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். மற்றது எல்லாமே பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறேன். சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ்லேருந்து நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, பெரிய ஆட்கள் போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து இந்த 10 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்குறவங்க ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி அயன் பண்ணி மாத்தாண்டோம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. எங்கள் அம்மா வந்து மாதத்துக்குள்ள 2 months ஒரு டைம் போய் அந்த மாத்தாண்டத்தில் அந்த ஷர்ட் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்த சட்டையே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், அப்படியே திங்கக்கிழமை புதன்கிழமை வந்து அது மார்த்தாண்டத்தில் சந்தை அப்படின்னா புதன்கிழமை அந்த ஷர்ட் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுவேன். புதன்கிழமை வெயிட் பண்ணுவேன், வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த சட்டை அப்படியே பத்திரமா வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா, ஏசப்பா என்னுடைய லைஃப்பில் வந்து இது கிடைச்ச சட்டை, இந்த சட்டையை வந்து நான் தான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டாக போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு தான் போடுவேன், வேறு எங்கேயுமே போட மாட்டேன். ஆசையாக இருக்கும், எல்லாருமே போடு, எங்கள் அண்ணன் போட்டுருவார், எங்கள் அக்கா எல்லாருமே போட்டுருவாங்க, ஆனால் நான் மட்டும் போட மாட்டேன். இல்லை எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு தான் நான் போட்டுருவேன் அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் எந்த பெண்ணு வாங்கினா கூட, எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பாவை குறித்து எழுதாமல் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் நிறைய டைம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போய் நின்று கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று, அழகாக இருக்கா ஏசப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கா, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய டைம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அப்படி வந்து ஆண்டவரை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு, பாஸ்டர் எல்லாருமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்படியே விடாப்படியே ஏசப்பா பிடிச்சிட்டேன். அப்போ திடீர்னு எங்கள் பாஸ் சொல்லிட்டாரு, சரிடா நீ எப்படியோ 10th பாஸ் பண்ணாதான் நீ வந்து ஒரு இடத்துல போய் நீ இது பண்ண முடியும், அதனால 10th எப்படியோ டுட்டோரியலில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க. எனக்கு பெருக்கல் புரியவே இல்லை. ஏன்னா 10th படிச்சிருக்கிற பெருக்கல் புரியலன்றான். எங்கள் பாஸ்டரை கூப்பிட்டு இவனை இந்த டியூட்டோரியலில் எவ்வளோ பெரிய டியூட்டோரியலில் கொண்டு போனாலும் கண்டிப்பாக இவன் 10th 10 வருஷமானாலும் இவன் பாஸ் பண்ணவே மாட்டான் ஃபாதர் நீங்கள் இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டாங்க எங்கள் பாஸ்டர்கிட்ட. எங்கள் பாஸ்டர் ஒன்று சரி வாடா நீ படிக்க மாட்டா போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிவிட்டார். 9 மாதம் அந்த ப்ரெஸ்ஸில் நான் வேலை பார்த்தேன். அப்போ அந்த ப்ரெஸ்ஸுக்காக நான் போயிட்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஒரு வீட்டில் சாப்பிட வருவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு நின்றுருக்காங்க. நான் என் பையை தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். என்னை கூப்பிட்டாரு, இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. போனேன் பக்கத்தில். பைபிள் காலேஜுக்கு போறியா அப்படின்னு கேட்டார். நான் தான் அவருடைய பேச்சுக்கு ஒன்றுமே வந்து மறுத்து பேசுனதே இல்லையே. சரிங்கய்யா அப்படின்ட்டேன். சரி அப்படின்னா சாயந்தரம் வந்து சர்ச்சில் வந்து அதை ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்பிடலாம் அப்படின்னு. சரி பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அங்கே போயிட்டு போன உடனே எங்கள் பாஸ்டர் வந்து ஃபார்மை ஃபில்லப் பண்ணி இதில் பண்ணிட்டு அனுப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் உங்களை நம்பி தான் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன், நீ ஊழியத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு பக்கத்தில் அழுதாங்க. எங்கள் அப்பா வந்து பயங்கரமான பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி ஆகுறது, நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்கள் என்னுடைய சாப்பாட்டு தட்டெல்லாம் வெளியே போட்டுருவாங்க. ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் ஒரு ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த அந்த ஏசப்பா மேலே இருக்கிற அந்த பாசத்தினால அந்த வரட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விசுவாசம், அது சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒன்று. சரி அப்படின்னு ஜாலியாக அப்புறம் எங்கள் பாஸ்டர் வந்து இப்போ வந்து பைபிள் காலேஜுக்கு போகிறோம். பைபிள் காலேஜுக்கு போய் அது உங்களுக்கு யூஸாக இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன். பைபிள் காலேஜுக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு காலேஜா, நம்ம படித்த படிப்புக்கு ஒரு காலேஜில் படிக்க போகிறோம். இன்னொன்று வந்து நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ வீட்டில் இந்த சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், பைபிள் காலேஜ் போனால் நல்லா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பயங்கரமான சந்தோஷத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கஷ்டப்பட்டாலும் எனக்கு பயங்கரமான ஜாலி. ஆனால் கொண்டு போகிறதுக்கு எதுவுமே துணி இல்லை. பக்கத்தில் இருக்கிற எங்கள் பாஸ்டருடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பேண்ட் நிறைய கொடுத்தாங்க, சட்டை கொடுத்தாங்க. செங்கல் சொல்லைக்கு வேலை செஞ்சு ஒரே ஒரு சட்டை மட்டும், அதுவும் பென்ஸ் டெக்ஸ்டைல்ஸில் போய் எடுத்தேன். ஸோ எங்களுடைய ஊரில் வந்து பென்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ என் பேர் போட்டதுனால அந்த கவருக்கு ஆசை, அப்படின்னா அந்த கவருக்கு மேலே பென்ஸ்ன்னு எழுதியிருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கடையில் போய் இது பண்ணேன். அவர் வந்து சொன்னார், உனக்கு 38 இருக்கும்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார் கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க அப்படின்னாரு. அடுத்த சைஸ் போட்டார். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக. அன்னைக்கு 42ல் சட்டை வாங்கினேன் நான். ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப வளர போடுறதுக்கு இந்த சட்டை தேவை அப்படின்னு பைபிள் காலேஜில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸோட, மற்றது எல்லாமே பழசு. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கயிறு ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் நான். ஏன்னா பெல்ட் வாங்குறதுக்கு காசு இல்லை, எல்லாமே பெரிய பெரிய பேண்ட்டு. அன்றைக்கி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் நான். எனக்கு கொடுத்தவங்கெல்லாம் ரொம்ப குண்டான ஆட்கள். அப்போ பணக்காரங்க தான் எங்கள் ஊரில் ரொம்ப குண்டாக இருப்பாங்க. அதனால வந்து அந்த கயிறு அப்படியே வச்சுருந்தேன். அப்போது அந்த பைபிள் காலேஜுக்கு உள்ளே ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து தான் வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஆண்டவர் மேலே இன்னும் ரொம்ப ஃபெய்த் அதிகமாச்சு. எல்லாருமே விட்டாங்க, யாருமே இல்லை. எங்கள் பாஸ்டர் மட்டும் ஒரு டைம் வந்து எங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ண வரும்போதெல்லாம் என்னை பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போகும்போதெல்லாம் 100 ரூபா எனக்கு கொடுப்பாங்க. அந்த பைபிள் காலேஜில் நடந்த 3 இன்சிடெண்ட் வந்து என்னை பயங்கரமாக மாற்றிடுச்சு. அப்படின்னா அந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 6 மந்தில் திடீர்னு என்னுடைய பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு, ப்ரஷ் சோப்பு காலியாகிடுச்சு, எண்ணெய் காலியாகிடுச்சு. யார்கிட்டையுமே கேட்க முடியாது. எங்கள் பாஸ்டர் வரும்போது 100 ரூபா கொடுப்பார். அப்போ நான் பாஸ்டர் கேட்குறாரு என்கிட்ட, இந்த மாதிரி என்னடா காசு இருக்கா அப்படின்னு கேட்டார். இவர் காசு இருக்கான்னு கேட்ட உடனே சரி நம்ம எப்படி இல்லைன்னு சொல்கிறது, இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா இருக்குன்னா வச்சுக்கோ அப்படின்ட்டார். அவ்வளோதான், எங்கள் பாஸ்டர் கிளம்பிட்டார். எனக்கு எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சோப்பெல்லாம் வந்து இல்லாதனால இந்த பசங்கள்லாம் துவைச்சி போட்டதுக்கப்புறம் சின்ன அந்த சோப்பு மிச்சம் மாறுது அப்படியே கீழே போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்து என் சோப் பாக்ஸில் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஷர்ட் போடுறதை குறைச்சிட்டேன். சரி ஒரு வாரத்தில் 3 ஷர்ட் போட்டால் தான் நமக்கு இந்த மாதிரி ஆகுது, 2 ஷர்ட்டே போட்டுடலாம் அப்படின்னு குறைச்சிட்டேன். உடம்புல போடுறதுக்கு வந்து இந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹமாம் சோப்பு யூஸ் பண்ணும்போது சரி அதனுடைய அந்த இது அவங்க போனதுக்கப்புறம் அதனுடைய இதெல்லாம் எடுத்து பாக்ஸில் வச்சு அதையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சு. ஒரு வாரம் போய் எல்லாருடைய கையிலையும் போய் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு வாங்கினேன். திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், நமக்கு ஒரு பேஸ்ட்டு கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலைல 5 o'clock டிவோஷன் வந்து நான் போகவே இல்லை. எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லைன்னு படுத்துட்டேன். பசங்கள்லாம் வந்துட்டு
என்னை தட்டிட்டு வந்து, டேய் நான் சும்மா படுத்து கிடக்கிறேன் போடா இருந்துச்சு அப்படின்னாரு. என்னுடைய ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் ஒரு ரூமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நண்பர், எங்கள் ஊருக்காரர் தான் அவர், அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், எங்கள் ஊர் பாஷையில் ஓய் கொஞ்சம் பேஸ்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் ரொம்ப சாஃப்டான மனுஷன், என்ன நினச்சிட்டாருன்னே தெரில, அப்படியே பயங்கரமாக திட்டாரு, ரொம்ப திட்டாரு. எனக்கு ஏற்கனவே மனசு உடஞ்சிருக்கு, இவர் வேற மனசை உடைச்சிட்டாரு. அப்படியே மடன்னு கீழே இறங்குறேன். கீழே இறங்கிட்டு கீழே ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படியே வானத்தை பார்த்து சொல்கிறேன், உன் ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது, யாருமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, உண்மையாக உங்களுடைய ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டையும் என்னை கையேந்திர மாதிரி மட்டும் வச்சுக்க வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, உங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டு வேறு எல்லாட்டையும் போய் கொடுங்க அப்படின்னு கேட்குறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு ஓகே அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு மேலே ரூம் போகிறேன். ரூம் போகும்போது கீழே வந்து எங்களுடைய வார்டன் வந்து பெல் அடிக்கிறாரு, பென்ஸு கீழே வர சொல்லுங்கள் அப்படின்னு. கீழே போனோன்னா ஒரு 50 rupees 50 ரூபா ஒருத்தி என் கையில் கொடுத்தாரு அவர். ஃபஸ்ட் டைம் அந்த பணம் என் கையில் வருது. எடுத்தோடனே பிரதர் 50 காசு அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்களாம்மா, அந்த சர்ச்சில் ஒரு அம்மா வந்து உங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, 50 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே அதான் ஃபஸ்ட் டைம் வருது அந்த பணம். அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மேலே என்னுடைய ரூம் போகிறேன். எபினேசர் அப்படின்னு ஒருத்தர் படித்தார், சென்னையில் உள்ளவர். அவர் வந்து அப்போ இருக்கிறதுல ரொம்ப ஏஜ் ஆனவர். அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து பைபிள் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறேன், இந்த மாதிரி எங்கிட்ட கொஞ்சம் பேஸ்ட்டு எங்கிட்ட கொஞ்சம் சோப்பெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். நம்ம அது இல்லாமல் தானே இருக்கோம். சரி தாராளமாக வாங்கிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னேன். உடனே அவர் ஒரு அட்டை பாக்ஸை தூக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. அந்த அட்டை பாக்ஸில் பிரித்து பார்க்கும்போது மறக்கவே முடியாது, இவ்வளோ தண்டிக்கு ஒரு பேஸ்ட் அதுக்குள்ளே இருந்துச்சு. இன்னைக்கு வரையிலும் எல்லா மாலில் போனால் ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு தான் தேடுவேன், அந்த சைஸ் பேஸ்ட் இருக்கான்னு தேடுவேன். 3 வருஷம் எனக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த பேஸ்ட் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அவ்வளோ 3 வருஷம் அதை நான் யூஸ் பண்ணேன். ஆண்டவர் மேலே பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு. சரி நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கப்பா, என் கூட இருக்கீங்கப்பா அப்படின்னு. டீச்சர் பாடம் நடத்திட்டே இருந்தார். அவர் கே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. எனக்கு கோக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரில. பைபிள் காலேஜ் வந்திருக்கிறோம், கோக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரில. அப்போ வந்து பெல் அடிக்குது, அந்த டீ குடிக்கிறது. என்னடா நான் உட்காந்து யோசிச்சு இருக்கிறேன், கோக்கும் கேக்குமே நம்ம வித்தியாசம் தெரில, நம்மெல்லாம் பாஸ்டர் ஆகி நம்மெல்லாம் ஊழியம் செஞ்சு ஆத்மா ஆதாயம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது ஒரு பாஸ்டர் சென்னையில் இருக்கிறார், அவர் தோலை தட்டிட்டு என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இல்லை பிரதர் கோக்கும் கேக்குமே வித்தியாசம் தெரில, நம்மெல்லாம் போய் என்ன பிரதர் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன இப்போது கோக்கும் கேக்கு தானே வித்தியாசம் தெரியணும், இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பேப்பர் எடுத்து இதான் இதான் கே அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அழகாக புரிஞ்சிச்சு. அத்தனை வருஷம் கோவும் கேக்கும் புரியாதவன் அன்னைக்கு வந்து அவர் சொன்ன ஒரு நிமிஷத்தில் இதான் கோவா இதான் கேவா அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இதெல்லாமே வந்து ஆண்டவரை வந்து நேசிக்கிறதுக்கு ரொம்ப காரணமாயிடுச்சு. அப்படியே மணலை வாரி அப்படியே வெறும் தரையில் மாடியில் மொட்டை மாடியில் எல்லாருக்கும் 10:30 மணிக்கு பைபிள் காலேஜில் லைட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அவசரமாக தூங்க போவாங்க. காலையில் 4 o'clock 4:30 அவங்க எந்திரிக்கணும். ஆனால் நான் மணலை கொஞ்சம் அழுவேன். அந்த மணலை எடுத்து வெறும் தரையில் அப்படி போட்டு முழங்கால நிற்பேன். எனக்கு யாருமே இல்லைப்பா, எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை. இதுக்கிடையில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபோன் பண்ணதே இல்லை. நான் ஊருக்கு போனால் கூட எங்கள் அம்மா அப்பாவால் எனக்கு காசு கொடுக்க முடியாது. நான் ஊருக்கு போய் அந்த லீவில் போய் 10 நாள் இருந்தால் அதில் 5 நாள் செங்கல் சூளையில் போய் வேலை செஞ்சு அதில் வர்ற பணத்தை எடுத்துட்டு தான் அடுத்து ரிட்டன் வந்து நான் பைபிள் காலேஜுக்கு வருவேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதே விட்டுட்டேன். இல்லை அந்த வசதி இல்லாதவங்க எல்லாம் பைபிள் காலேஜில் இருப்பாங்க, நானும் அங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜில் இருந்தேன். மணலை வாரி தரை மேலே போட்டு முழங்கால் நிற்பேன். என் கையை கொண்டு போய் செவத்தில் அடித்து சொல்லுவேன், நீங்கள் இருக்கிறீங்களாப்பா, உங்களை தவிர வேறு என்ன யாருமே என்னை ஆசீர்வதிக்க முடியாது, நீங்கள் வாங்க. வெறித்தனமாக ஆண்டவரை நேசித்தேன். வேறு எந்த சிந்தைக்கும் இடம் கொடுக்கல. என் வாழ்க்கையில் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவரை ரசிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரை கெஞ்ச ஆரம்பித்தேன், ஆண்டவரை கொஞ்சம் ஆரம்பித்தேன். அதே பைபிள் காலேஜில் 3rd year படித்து முடித்த உடனேயே 3வது வருஷம் ஒருத்தர் வார்டனாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு படிப்பு எதுவுமே இல்லை. ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து முட்டை வாங்கினேன். ஆனால் பைபிள் காலேஜில் வந்து எல்லாமே 80, 90, 95 தான் வாங்குவேன் பைபிள் காலேஜில். ஸோ ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சார். அவ்வளோ ஆண்டவர் ரொம்ப நேசித்தேன், இந்த பைபிள் ரொம்ப நேசித்தேன். அப்புறம் பார்த்தேன் அந்த பைபிள் காலேஜில் என்ன வார்டனாக செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப ஏழையானவனா, அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப படிப்பு குறைவானவனா, அந்த பைபிள் காலேஜில் ரொம்ப அழகில்லாதவனா, என்ன போய் வார்டனா செலக்ட் பண்ணிங்களே. அதுக்கப்புறம்
இங்கே அங்கேருந்து 1 இயர் வார்டனாக முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. என்னை வந்து சென்னை மாதவரத்தில் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கிற சர்ச் ஆஃப் காட் சர்ச்சில் நான் பாஸ்டராக இருந்தேன். பொர்ஸ்வாக்கத்தில் வந்து இருக்கிற வந்து அந்த ஸ்டேட் ஆஃபீஸில் வந்து பின்னாடி அந்த ரூமில் தங்கியிருந்தேன். அப்போது அங்கே சென்னை வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு எல்லா லைஃப்பை விட சென்னை வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய தூங்குறதுக்கு டைம் கிடச்சிருச்சு. எனக்கு ஹெட் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஆனால் நான் தான் எல்லாம் நடத்திட்டு தான். அவர் ரொம்ப வயசானவர். தூங்குறது எனக்கு ஆனால் அது பிடிக்கல. அதனால நான் ஏசப்பாட்ட சொன்னேன், எனக்கு இந்த ஊழியம் எனக்கு பிடிக்கல ஏசப்பா, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், இதுக்காக நான் வரல, இங்கேருந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி போனேன். திருச்சி என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. திருச்சி OFT துப்பாக்கி தொழிற்சாலை பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஒரு காற்றுடைய சர்ச்சில் போட்டாங்க. இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தேன், பைபிள் காலேஜில் ரொம்ப ஜாலியாக இருந்து தனியாக போன உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் விசுவாசத்தில் பயங்கரமான ஜாம்போனா ரொம்ப ஃபெய்த்தில் ஆண்டவரோட பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பயங்கரமான எதிர்மறையான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியாமல் மினிஸ்ட்ரிக்கு நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ, தெரியாமல் வந்துட்டோமோ, யார்கிட்டையுமே ஜாலியாக இருக்க முடியாதோ, யார்கிட்டையுமே ஜாலியாக பேச முடியாதோ, அப்படி இப்படின்னு நானே ரொம்ப புலம்ப ஆரம்பித்தேன். அந்த சர்ச்சுலேருந்து எந்திரிச்சு பார்த்தா வெறும் பொட்டல் காடு மட்டும் தான் தெரியும். என்னை கொண்டு போய் விட்டு அந்த மூப்பனார் சொல்கிறாரு, சர்ச்சில் உள்ள ஜன்னல்லாம் உடஞ்சி கிடக்குது. நான் ஏன் பிரதர் இதெல்லாம் உடஞ்சிருக்குன்றேன். இல்லை, போன வாரம் தான் திருடங்க 2 பேரும் வந்து உடச்சிட்டு உள்ளே இருக்க காணிக்கைப்படி எடுத்துகிட்டு போக பார்த்தாங்க, எதுக்கும் ஜாக்கிரதையாக நைட்டு படுத்துங்க அப்படின்னாரு. மொட்டை மாடிக்கு மட்டும் போயிடாதீங்க, மொட்டை மாடிக்கு வந்து போனீங்க அப்படின்னா இப்போ ரவுடிங்க எல்லாம் மொட்டை மாடியில் இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயம் இல்லை. அப்படின்னாலும் வந்து அந்த தனிமை வந்து என்னை ரொம்ப வாட்டிருச்சு. யாருமே இல்லை, பேசுறதுக்கு யாரும் இல்லை, ஃபோன் கான்டாக்ட்ஸ் எதுவுமே இல்லை. அப்படியே சிக்காக ஆரம்பித்தேன். அதோட மஞ்சக்காமலை வந்துருச்சு. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அங்கேருந்து அப்புறம் வந்து எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல, அந்த மினிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ண முடியல. இத்தனை வருஷம் தாண்டி ஃபஸ்ட்டு திரும்ப என் வீட்டில் வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்குறதுக்கு போகிறது மாதிரி திருச்சியிலேருந்து ஊழியமே செய்ய முடியாமல் மஞ்சக்காமால் கண்ணெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, நகெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு, பயங்கரமான வாமிட் வர ஆரம்பிச்சு. அங்கேருந்து நாகர்கோவில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோவில் JSS ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. எங்கள் அம்மா அப்பா அங்கே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட்டாக இருந்தேன். அங்கேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல. நைட்டு வந்து தூக்கமே வராது, ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டேன். சைக்காலஜிக்கலாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டேன். அப்போ வந்து அங்கேருந்து வந்து சரியா இல்லைன்னு உடனே எங்கள் அம்மா என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு ஏதோ பிசாசு பிடிச்சி போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் என்ன ஜெபம் பண்ணுறக்கா அங்கே 7 நாள் அந்த சர்ச்சிலே வச்சுருந்தாங்க. அவங்கன்னா என்ன ஜெபம் பண்ணி பிசாசு ஓட்டிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி சரியாகும், நாளைக்கு. எனக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு பிசாசு இதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம மனசை போட்டு குழப்பிட்டோம், நமக்கு பலவீனம் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய வீட்டில் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்த்தாங்க மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட்டு. எங்கேயுமே எனக்கு வந்து சரியாகலை. என்னை வந்து ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டு ஒரு தம்பி கிட்டத்தட்ட 200-300 வாழி தண்ணி எடுத்து தலை மேலே ஊற்றுவான். இவருக்கு ஹீட்டு அந்த மஞ்சக்காமலை அப்படின்னு சரியாகவே இல்லை. கடைசியில் எங்களுடைய அத்தானுடைய வீட்டில் நான் படுத்து கிடக்கிறேன். என்னை சுற்றி ஒரு 6-7 பேர் லேடிஸ் உட்காந்துருக்காங்க. ஓன்னு அழுறாங்க. என்னை வந்து தூக்கி போடுது. அப்படியே பெட்லேருந்து அப்படி மேலே எந்திரிச்சு கீழே விழுறேன். என்னுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். எங்கள் அத்தா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அவ்வளோதான் பென்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாரையும் விட்டு போகிறான் அப்படின்னு எங்கள் அத்தா சொல்கிறாரு. அந்த 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 மாதிரி சிச்சுவேஷன்ஸ் மட்டும் யாருக்குமே வரக்கூடாது. அப்படியே ஒரு கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு, இன்னொரு கூட்டத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவனுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, இன்னொரு கூட்டத்தில் சொல்கிறாங்க எங்கேயோ இப்போ ஜாம் பண்ண போனால் போல் அங்கே செய்வனை வச்சுட்டாங்க, அது இவனுக்கு வந்துருச்சு. என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார்கிட்டையுமே வந்து நிரூபிக்க கூட முடியல. ஏசப்பா இருக்காரா இல்லையா, எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஆனால் கர்த்தர் ஏசப்பாவை மறுதளிக்கலை. ஏன் இப்படி நடக்குதுன்னு எல்லாம் கேட்கல. ஆனால் இன்னொரு டைம் என் மனசு சொல்லுது, இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நான் திரும்பவும் அந்த ஊழியத்தை போய் செய்வேன் ஆண்டவரே மனசு மட்டும்தான் சொல்லுது. ஆனால் என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. அப்புறம் தான் இங்கே இருந்த நம்ம வந்து பைத்தியக்காரனாக மாறிடுவோன்னு இருக்கும்போது திடீர்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன லெட்டர் வருது. இந்த மாதிரி சர்ச் ஆஃப் கார்டில் எக்ஸாட்டர் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே பயங்கரமான சந்தோஷம் எனக்கு. சரி, ஏற்கனவே நம்ம அங்கே வார்டனாக இருந்திருக்கிறோம், நம்ம போய் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 10 days அந்த பசங்களோட கூட உட்காந்தோன்னா நம்ம மென்டலி ஃப்ரீ ஆயிடுவோம். ஃப்ரீ ஆகிட்டோன்னா அழகாக மினிஸ்ட்ரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போய் பைபிள் காலேஜில் எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது அப்படியே தலை பயங்கரமாக சுற்றுது. எனக்கு அப்படியே தெரியும் மஞ்சக்காமலை அதிகமாக வருது, எனக்கே தெரியும். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே தலை சுற்றுது, வாந்தி வருது, கை நகெல்லாம் மஞ்சள் ஆயிடுச்சு.
எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியல. பாஸ்டர்கிட்ட போய் கேட்டேன், பாஸ்டர் ஒரு 10 days நான் இங்கே தங்குற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நோ. ஏன் அப்படின்னா, பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு போனோம் யாரையுமே நாங்கள் பைபிள் காலேஜில் வைக்கிறது இல்லை அப்படின்ட்டாங்க. எங்கே போகிறதுனே தெரில. வீட்டுக்கு திரும்பி போகிறதுக்கு தைரியம் இல்லை, திருச்சிக்கு போகிறதுக்கு பலனும் இல்லை. கோயம்புத்தூரில் நின்று அழுறேன். அப்போ தான் பைபிள் காலேஜில் வார்டனாக இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த சர்ச்சுக்கு ஒரு அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பைபிள் காலேஜுக்கு பக்கத்தில் ஆக்சிடெண்ட் ஆனதுனால என்ன கூப்பிட்டாங்க. பைபிள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வார்டனாக இருக்கிறனால நான் ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுத்த ஒரு 3 minutesக்குள்ளே அந்த ஸ்பாட்டுக்கு நான் போயிட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. அந்த அம்மாவை நாங்களே நானே அந்த ஐயாவும் நானுமே சேர்ந்து தூக்கி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. ஐஎஸ்அப்பா காப்பாற்றிட்டாரு. அதனால அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் பிரியம் அதிகம். நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை பார்க்குறதுக்காக கோயம்புத்தூர் வராங்க. என்னை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. என்ன இப்படி இருக்கிறீங்க, ஏன் என்ன ஆச்சு? இல்லை நான் இங்கேயும் இருக்க முடியாது, ஊருக்கும் போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு அவங்க சொன்னாங்க. உங்களை நாங்கள் வச்சுக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னு. பாஸ்டர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டால் பாஸ்டர் சொன்னால் 2 days மட்டும் அவனை வீட்டில் வச்சுங்க, அதுக்கப்புறம் வச்சுக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு முடியாதனால 7 நாள் யாருக்குமே தெரியாமல் ஒரு ரூமுக்குள்ளே என்னை அடைஞ்சு அப்படியே வச்சுருந்தாங்க. 7வது நாள் நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு பிடிக்கல, நான் இதுக்காக வரல, செத்தா கூட திருச்சியில் தான் நான் சாவேன், செத்தா கூட அங்கே தான் நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன், பரவாயில்ல என்னை தயவு செய்து திருச்சி பஸ்ஸில் ஏற்றி விடுங்கண்ணே. அவங்க சொன்னாங்க, முடியாது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. இல்லை எனக்கு கண்டிப்பாக திருச்சி நான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னை கைத்தாங்கலாக காரில் ஏற்றி பஸ்ஸில் அனுப்பி விட்டாங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிற்குது. என்னால் ஒரு அடி கூட நகர்த்த முடியல, அப்படியே கெஞ்சுறேன், எனக்கு ஒரு பலனை கொடுங்கப்பா. யாருமே இல்லை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதை புரிய வைக்கவும் முடியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியவும் செய்யாது. எல்லாமே ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களாம், அவங்கள ஒன்றும் புரிய வைக்க முடியாது. திருச்சியிலேருந்து OFT துப்பாக்கி தொழிற்சாலை பஸ் ஏறி அங்கே போன உடனே அதை ரூமில் படுத்துட்டேன். சர்ச்சில் உள்ள ஒரு 15 பேர் வந்தாங்க. என் கையில் ஒரு 5500 ரூபாய் பணத்தை என் கையில் கொடுத்தாங்க. சாரி பாஸ்டர், உங்களுக்கு ரொம்ப உடம்பு சிக்காக இருக்குது, நீங்கள் இங்கே கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் வந்து உடம்பை நல்லா கவனிச்சுட்டு ரிட்டன் வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வேறு பாஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. எங்கே போகிறதுனே தெரில. அப்போ தான் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் நான் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்டேன். தாராளமாக வாங்க அப்படின்னாங்க. 9 மாதம் அவங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு அறையில் தலைமாட்டில் ஒரு டேப் ரெக்கார்டில் ஒரு பாட்டு மட்டும் ஓடுவோம். 25 மாத்திரை சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு. நரம்பு தளர்ச்சி வியாதி வந்துச்சு. நீரோ மாத்திரை 5 மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன். 25 மாத்திரை சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. சைக்காலஜிக்கலாக ரொம்ப பாதிக்கப்பட்டேன். இப்போ 20 இடமாவது நான் மாற்றுவேன் ஒரு நாள் நைட்டில் தூங்குறதுக்கு. இங்கேருந்து அங்கே படுப்பேன், அங்கேருந்து அங்கே படுப்பேன், தூக்கமே வராது. நைட்டு 12 மணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கடைக்காரன் வந்து ஷட்டரை இழுத்து சாத்தும் போது என் மனசு அப்படியே துடிக்கும். அப்போ வந்து எனக்கு 20-22 வயசு அந்த ரேஞ்ச் தான். என்னடா நம்ம இவ்வளோ வாலிப வயசாக இருக்கோம், எல்லாருமே அழகாக இப்படி தூங்கும்போது நம்ம மட்டும் இப்படி தூங்காமல் இருக்கிறோமே. 9 மாதம் படுத்தப்படு. என்னை வந்து ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. அந்த டாக்டர் சொன்னார், உன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் நான் பார்த்ததே இல்லைப்பா, எல்லாருமே 1 மாதம் ஹாஸ்பிட்டல் வருவாங்க, அவ்வளோதான் எக்ஸ்ட்ரீம், நீ இத்தனை மாதம் வர்ற, உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன், 10 ரூபா மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட 10 ரூபா மட்டும்தான் வாங்குவார். அந்த ஒரே ஒரு ரூமில் பாத்ரூமுக்குள்ளே போகும்போது டேப்பை திறந்து விட்டுட்டு யாருக்குமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்தி அழுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. இந்த பாட்டை பாடி பாடி டேப்பை திறந்து விட்டு அப்படியே கத்துவேன், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, எதுக்காக இப்படி சோதனையில் போகிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் தற்கொலை பண்ணியெல்லாம் சித்திர மாட்டேன், நீங்கள் எனக்கு திரும்ப வாழ்வு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ஊழியம் செய்வேன்னு கத்துவேன். சில டைம் பாத்ரூம் திறந்து பார்த்தா அந்த வீட்டில் உள்ள அம்மா வந்து அப்படியே குமுறி குமுறி அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. அழுது முடிச்சுட்டு கடனெல்லாம் தொடச்சிட்டு எதுக்குமே தெரியாமல் வந்து அழகாக படுத்துருவேன். ஆனால் அங்கே படுத்துருக்கிற 9 மாதத்துலேயும் அந்த வீட்டில் ஒரு பிரேசல் நடக்கும். அந்த பிரேசலுக்கு 1/2 மணி நேரம் செய்தி கொடுப்பேன். அந்த 1/2 மணி நேரம் மட்டும்தான் என்னால் நிற்க முடியும். நின்றுட்டு வந்து திரும்பவும் படுத்துக்குவேன். 9 மாதம் அப்படியே ஒரு ரூமில் படுத்திருந்தேன். கடைசி டெக்ஸ்ட்டு
ஹெப்டடைட்டிஸ் ஏ, ஹெப்டடைட்டிஸ் பி, மஞ்சக்காமாலையில். என்னை டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, எப்பா உனக்கு வந்திருக்கிறது உன் உடம்புல இருக்கிற அந்த மஞ்சக்காமாலை ஒவ்வொரு ஸ்பாட்ஸையாக கொன்னுட்டு உன்னை கொன்றும். கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருப்பாங்க. கடைசி ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை மட்டும் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரிசல்ட்டை பிளட்டை கொடுத்துட்டு அந்த வீட்டில் நான் அழுறேன், வெடிச்சல்றேன், மரண பயம். நான் அழுததை பார்த்தா அந்த அப்பா அழுறாரு, அந்த அம்மா அழுறாங்க, அவங்க பையன் இன்னைக்கு பாஸ்டராக இருக்காரு, அவர் 4 பேரும் அப்படியே அழுகுறோம். 2 மணி நேரம் தாண்டி அந்த ரிசல்ட் கிடைக்குது. ரிசல்ட்டை போய் பார்த்தா அந்த ரிசல்ட் நார்மல் அப்படின்னு வந்துச்சு, எதுவுமே இல்லை அப்படின்னு வந்துச்சு. ஓகே, அந்த ரிசல்ட்டை கையில் வாங்கினோன்னா அந்த டாக்டர் என்னை பார்த்துட்டு, உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 மாத்திரை மட்டும் கொடுக்குறேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னாரு. அவர் மாத்திரையை கொடுக்குறாரு. இந்த ரிசல்ட் நார்மல்னு தெரிஞ்சோடனே எனக்கும் கொஞ்சம் அப்படியே ஆண்டவர் அந்த சோதனையின் காலத்தை முடிச்சது மாதிரி ஒரு ஃபீல் திடீர்னு இந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, எங்களுடைய வீடு ஒன்று 6 மாதமாக வாடகைக்கு, அவங்க சொந்த வீடு ஒன்று 6 மாதமாக வாடகைக்கு யாருமே வராமல் இருக்காங்க, நீங்கள் வேணால் கோயம்புத்தூரில் ஒரு மினிஸ்ட்ரி வேணால் அதில் ஊழியம் ஆரம்பிச்சிடுறீங்களா அப்படின்னு சொன்னேன். ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு 20,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்கணும், மாதம் 2,500 ரூபா வாடகை கொடுக்கணும். பிலிவர்ஸ் யாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் இருந்த இங்கே மாதவரம் சர்ச்சில் கிட்டத்தட்ட 200 பேர் இருப்பாங்க, OFT சர்ச்சில் 250 பேர் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஸ்தாபனத்தில் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அட்வான்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க. 3 பேரை வச்சு கோயம்புத்தூரில் 2005 ஜனவரி 30ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஊழியத்தை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். 3 பேரை வச்சு மனகல்லே நிற்பேன். பெரிய க்ரௌடை பார்த்ததுனால இந்த சின்ன ஊழியத்தை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் அப்புறம் அது அவங்கள விட்டு தனியாக வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு கீழே வீட்டில் உள்ளவங்க பிரியாணி கொடுப்பாங்க, அந்த பிரியாணியை மட்டும் தள்ளி வச்சுட்டு சொல்லுவேன், எனக்கு நீங்கள் ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, அதுக்கப்புறம் நான் பிரியாணியை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி 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 அழுது மன்றாடி, அதுக்கப்புறம் நிறைய சாட்சி, அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா கடந்து வந்தது. இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் யார் எங்கள் வீட்டில் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு தூங்குவேன். ஆண்டவர் என்னை நம்பிட்டார். இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர், ஒரு 1200 பேர் எங்கள் சர்ச்சில் பிலீவராக இருக்காங்க. ஒரு நாள் 3 சர்வீஸ், ஒரு சண்டே 3 சர்வீஸ், 3 சர்வீஸ் எங்கள் சர்ச்சில் நடக்குது. ஸோ நான் அறியாததும் நான் எட்டாததும் கத்த செய்கிறாரு. இந்த ஃபஸ்ட் செக்ஷனில் நான் அவங்களோட பேசுகிறேன். ஆண்டவருக்கு எதுவுமே விஷயமே இல்லை. உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்காக ஆண்டவர் இன்னொரு ஞானியை தெரிஞ்சுக்கவே இல்லை. ஞானம் உள்ளவெல்லாம் வாப்பா நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லலை. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வேணால் உதவாக்கரையாக இருக்கலாம். நான் அழகில்லை, நான் படிப்பில்லை, நான் எதுலையுமே இல்லை, நான் போய் வாழ முடியுமா, நான் போய் சைன் பண்ண முடியுமா, நான் கர்த்தருக்காக செய்ய முடியுமா, பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆண்டவரை மட்டும் உண்மையாக பற்றி பிடிச்சி அவருடைய ஒரே ஒரு நம்பிக்கையோட அவரை ரசித்து அவரை ருசித்து அவரை கெஞ்சி அவரை கொஞ்சி இருக்கிற இந்த வாலிப நாட்களில் மட்டும் அவரை உண்மையாக பற்றி பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறாரு. நீங்களே உங்களை குறித்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் உங்களை நிறுத்த வல்லவராக இருக்கார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எல்லாருக்குமே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளாய் தோன்றுவீங்க. எப்போ அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்ச உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பாட தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிடறாங்க. இல்லைன்னா நமக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்ச உடனே பெரிய ஆள் ஆயிடலாம், இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லைங்க. டேலண்ட் இருக்கிறதுனாலையோ, உங்களுக்கு 10 கீபோர்டை ஒன்றா வச்சு எனக்கு வாசிக்க தெரியும் அப்படின்றதுனாலையோ, நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறதுனாலையோ, இல்லைன்னா உங்களுக்கு மல்டி டேலண்ட் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலையோ, அதெல்லாம் வேணும். அது இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்கன்ற அந்த கற்பனையில் இருந்துடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற யூத்ஸ் நிறைய பேர் அப்படி தான் மாறிட்டாங்க. ஒரே ஒரு அழகான பாட்டு எழுதிடணும், அவ்வளோதான், அது யூடியூப்பில் போட்டுறணும், அவ்வளோதான், நம்ம ஃபேமஸ் ஆயிடணும், நம்ம அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம், நம்ம அடுத்து பெரிய ஆள் ஆயிடுவோம். இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை.
உங்களை நீங்கள் ஆண்டவருக்காக சாதிக்கணும், நீங்கள் பெரிய ஒரு ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யணும், இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியத்தில் நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆண்டவரோட உள்ள உறவு உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னா, நீங்கள் ஆண்டவரோட நெருக்கமாக இல்லைன்னா, உங்களுடைய லைஃப்பில் ஆசீர்வாதங்கள் வரலாம், ஆனால் ஆண்டவரோட சேர்ந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர், நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவருக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஆண்டவருக்காக நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அந்த ஆத்துமாக்காக அதை பண்ணிடுவேன். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் ஆண்டவருக்காக பேசுறவங்களை இல்லைங்க, ஆண்டவரோட பேசுறவங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நீ ஆண்டவருக்காக பேசணும்னு ஃபர்ஸ்ட் ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லலை, ஆண்டவருக்காக பேசணும் கண்டிப்பா. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியும் நீ ஆண்டவரோட நீங்க பேசணுன்றத மறந்துடக்கூடாது. ஆண்டவர் சொல்லும்போது சொல்ற, நீங்க கூப்பிடாட்டா இந்த கல்கள் கூப்பிடும். இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். ஆண்டவர் ஒருத்தரை ரட்சிக்கணும் அப்படின்னு நினைச்சார் அப்படின்னா யாரை கொண்டாயிலும் ரட்சிப்பார். ஒரு சின்ன குழந்தையை கொண்டு கூட ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கறதுக்கு அவரும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லை, அழகா ஆண்டவர் கொடுத்துட்டு போவார். ஒரு உலகத்தான வச்சே ஆண்டவர் நிறைய பேரை சந்திப்பாரு. ஏன், ஆஃப்டர் ஆல் ஒரு பிசாசை வச்சே ஆண்டவர் நிறைய மனுஷங்களை ரட்சிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு தடை இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவருக்காக சாதிக்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும், நான் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த மனசில் இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் மூட்டை கட்டி எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே இந்த வருஷம் இந்த யூத் கன்வென்ஷனில் ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்களோட நான் ரொம்ப நேரம் பேசணும் ஆண்டவரே, உங்களோட ஒரு ஃப்ரெண்டை போல பேசணும்ப்பா, உங்களை போல ஒரு நண்பனை போல பேசிட்டு உங்களை ரசிச்சுட்டு உங்களோட பழகிட்டு, நீங்கள் விருப்பப்படுறீங்களா, நீங்கள் ஆசைப்படுறீங்களா, நீங்கள் என்ன ரசிக்கிறீங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் இங்கே இருக்கிற யாரெல்லாம் மனசில் நினைக்கிறாங்களோ, நான் நம்புகிறேன் உங்களை யாரும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை யாரும் தூக்கி விட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு யாரும் மைக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, மறைவில் அந்தரங்கத்தில் பார்க்கிறவனுடைய பிதா உங்களுக்கு எப்படி வெளியரங்கமாய் பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் உங்களை குறித்து நீங்கள் பேசி, உங்களை குறித்து நீங்கள் பாடி, உங்களை குறித்து நீங்கள் உங்களை பெரிய ஆள் ஆக்கணும்னு நினச்சா, நிச்சயமாக சொல்கிறேன், அது ரொம்ப நாள் உங்கள் வண்டி ஓடவே ஓடாது. அதனால் ஒரே ஒரு தீர்மானம், படிக்கிறது ஓகே, எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, இந்த உலகத்தில் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதற்காக ஒரு சில வாலிபர்களை தேடிட்டே இருக்கிறாரு. யாருன்னு தேடுறாரு. படித்தவங்களை ஆண்டவர் தேடலை, அந்த பெரிய பேக்ரவுண்டில் இருக்கிற அவனை கூப்பிடு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் தேடலை. அழகா இருக்கிறவன் யாரு, அவனை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணு, அவனை தான் இனி நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு யாரையுமே ஆண்டவர் தேடல. ஆண்டவர் இந்த கூட்டத்திலே, இந்த யூத் கன்வென்ஷன்லே யாரை மட்டும் ஆண்டவர் தேடுறாரு தெரியுமா? எல்லாத்தையுமே மறந்துட்டு, எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, எது மேலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரே ஒருத்தர் மேல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்களேன், ஒரே ஒருத்தரை மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்களா பாருங்களேன். அவரோட யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள நம்பி கர்த்தர் பெரிய பெரிய பொறுப்புகளையும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாரு. கர்த்தர் நினச்சிட்டே இருக்கிறாரு. நான் உங்களை அழைக்கிறேன், உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன். நீங்களாம் ரொம்ப படித்தவங்க, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் பெரிய பேக்ரவுண்டாக இருக்கலாம். நான் அப்படி இல்லை. என் ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் பெரிய அளவு இல்லை. நான் ரொம்ப படிக்கலை. நான் நினைக்கிறேன் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத என்னையே ஆண்டவர் இப்படி நிறுத்த முடியுமே. ஆனால் இங்கே இருக்கிற உங்களை பெரிய பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஆண்டவரால் முடியும். ஆண்டவர் ஒன்று மட்டும் கேட்குறாரு, மகன் எதுவுமே என்ன வேணாப்பா, என் கூட உன்னால் பேச முடியுமா? என் கூட பேச முடியுமா? மகன் எல்லார்ட்டையும் உங்கள்கிட்ட நீங்கள் பேச முடியும். நீங்கள் எல்லார்ட்டையுமே பேசுறீங்க, நீங்கள் அந்த கான்டாக்ட்ஸை நீங்கள் எல்லாம் எடுத்து போடவே இல்லையே. அந்த சேட்டிங் நீங்கள் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுடைய மொபைலில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்க கூட தான் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட பேசியிருக்கிற எல்லாருமே உங்க கூட தான் இருக்காங்க. ஆனால் நிறைய நேரத்தில் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறது, நீங்கள் வேண்டான்னு தள்ளி வைக்கிறது, யாரை மட்டும்தான் தள்ளி வைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் வாசிக்கலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு போகலப்பா. நீங்கள் இங்கே இருக்கிற நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஏசப்பாவை தான் நீங்கள் நிறைய பேர் வச்சுருக்கிறீங்க. ஆனால் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒரே ஒருத்தர் இந்த சர்ச்சில் ஆண்டவர் தேடிட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட நீ பேச முடியுமாப்பா? நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மோசே ஒரு மிகப்பெரிய லீடர், அவன் 20 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் அவன் கையில் கொடுத்தார்.
அவனையே ஜனங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அவனை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. அவன் வந்து கண்மலையை பார்த்து அடிக்கிறதுக்கு ஒரு விதத்தில் வந்து அந்த ஜனங்கள் தான் காரணமாக இருந்தாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அவங்க மேலே கோவப்பட்டு பேசணுன்றதை விட்டுட்டு அவன் அடிச்சிட்டான் கண்மலையை பார்த்து. அந்த ஜனங்களுக்காக திறப்பில் நின்னான். அவனுடைய ஆரம்பத்தை உள்ள என்றைய நீங்க பார்க்கும்போது அவன் மூலமா ஆண்டவர் பெரிய பெரிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி செய்றாரு. எகிப்துல ஒரு மிகப்பெரிய காரியத்தை 10 வாதைகளை அவன் மூலமா அனுப்பி மோசே ஒரு பெரிய லீடரா ஆண்டவர் எல்லாருக்குமே காமிச்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ வந்து இந்த ஜனங்களை வந்து கானான் தேசத்துக்கு கூட்டி போக மாட்டேன், அடுத்த லீடர்ஷிப் நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவனிங்க பெரிய லீடரை பார்த்தாங்க ஜனங்கள். அற்புதங்கள் அடையாளங்க அவன் மூலம் நடந்துட்டே இருந்துச்சு. மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தா அவனுடைய முகம் பிரகாசிக்கிறத பார்த்து ஜனங்கள் முக்காடு போட சொன்னாங்களாமா. எல்லாருக்கும் பயங்கரமான ஹீரோ. அடுத்த 20 lakhs ஜனங்களை நடத்துறதுக்கு ஆண்டவர் அடுத்த லீடரை ஒருத்தரை தெரிந்து கொள்றாரு. மோசே இவன் தான் சொல்லிட்டு ஜோஷுவாவை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஜோஷுவாவை அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரட்சகனாகவோ இல்லைன்னா பெரிய போராளியாகவோ ஜனங்கள் வந்து பெருசா ஒன்றும் பார்க்கல. ஆனா வேதம் சொல்லுது, மோசையை விட ஒரு மிகப்பெரிய முக்கியமான பொறுப்பு அந்த அந்த ஜனங்களுக்கு அதெல்லாம் பங்கிடுற அந்த தேசத்தை பங்கிடுற வேலை ஜோஷுவா கையில் தான் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க? மோசையே ஏற்றுக்கொள்ளப்பா. மோசையே எதிர்த்த ஜனங்கள் ஜோஷுவா எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நான் நம்புறேன் நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். பிரதர், உங்களுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? மகா, உங்க குவாலிட்டி என்ன தெரியுமா? ஒன்று எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்பா சமூகத்தில் முழங்கல் பண்ணிட்டு, எனக்கு ஒன்றுமே வேணாப்பா, நீங்கள் எனக்கு போதும்பா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆண்டவரை தேடுறது அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அப்படியே ஜென்டிலாக வந்துட்டு அப்படியே அழகாக நீட்டாக வந்து உட்காந்துட்டு அப்படியே கேட்டுட்டு அது இல்லை. அதான் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு இருதயத்தை உடைச்சிட்டு இயேசுவே அப்படின்னு கத்துறாங்க பாருங்க. அந்த எமோஷன்ல நான் வந்து என்னுடைய சர்ச்சில் வந்து கை தட்டும் போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் பார்த்து சொல்லுவான், டேய் கிறுக்குத்தனமாக கை தட்டாதரா, காட்டுத்தனமாக கை தட்டாத, என் ஜவ்வே கிழிஞ்சிரும் போல தெரியுது, கொஞ்சம் அமைதியாக தட்டு, எதுக்கு தட்டுறேன்? ஆனால் அப்படி சொன்னவன் இன்னைக்கு இல்லைங்க. அப்படி சொன்னவன் இன்னைக்கு கதையிலே இல்லை. நான் இருக்கிறேன். எதுக்குடா இப்படி முழங்கால் பண்ணிடுற? எங்கள் பைபிள் காலேஜில் வந்து காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 5:30 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டா நைட்டு பாஸ்டர் முடிக்கிறது 9:30 10 மணி ஆகும். அந்த 10 மணி வரைக்கும் 5:30 மணிக்கு முழங்காலில் நின்னவன் 10:30 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் முழங்கால்லேருந்து கீழே கூட நிற்க மாட்டேன். முடிச்சுட்டு யாராவது ஒருத்தரை வச்சு கைத்தாங்களை எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே முழங்கால்லேருந்து ரத்தம் கசியும். அப்படி சந்தோஷப்பட்டவன் நான். ஆண்டவரை தேடுறது அப்படின்றது, ஆண்டவர் வந்து உங்களை விருப்பப்படுறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறது அப்படின்றது மேலோட்டமாக அப்படியே வந்து நின்று போகிறதுனால ஆசீர்வாதம் உன்னை தேடி வரவே வராது மகன், வரவே வராது மகன். உங்கள் அப்பா கிறிஸ்டியனாக இருக்கலாம், உங்கள் அம்மா கிறிஸ்டியனாக இருக்கலாம், அதுக்காக நீ ஏசப்பாவை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லாத. நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஏசப்பாவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது தான் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் அடைஞ்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரில, உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஏசப்பா உண்மை உள்ள தெய்வம். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளோ பெரிய உண்மை உள்ள தெய்வத்தை ஆராதிச்சுட்டு உங்களால் எப்படி அப்படி நடக்க முடியுது? எப்படி செய்ய முடியுது? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட் செக்ஷனை முடிக்க ஆசைப்பட்றேன். ஆண்டவரே, உங்களுக்காக இல்லைப்பா, உமக்காக பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனால் நான் வந்து உங்களோட பேச விரும்புகிறேன். நீங்கள் ரெண்டு பேர் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டாக ஆண்டவரை வீட்டில் வரவேற்றுட்டே இருக்காங்க. மார்த்தாள் மரியாள். உடனே ஒருத்திக்கு மட்டும் அவளுக்கு பயங்கரமான சிந்தை வருது. ஐயோ, ஏசப்பா வந்து களைச்சி போயிருப்பாரு, அவருக்கு நல்ல சாப்பாடே யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏசப்பா நீங்கள் அழகாக நீங்கள் இங்கே உட்காருங்க, உங்களுக்கு எல்லாமே நம்ம சமைச்சு போட்டுறேன் அப்படின்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லை மதியம் வரைக்கும் செஞ்சுட்டு பயங்கரமாக ஏசப்பாவுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுத்துடணும்னு செஞ்சுட்டு சொல்கிறா, ஏசப்பா ஹெல்ப் பண்ணுறதுக்காவது இவ்வளோ கொஞ்சம் அனுப்பியிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நீ பற்பல வேலை, நீ எனக்கு சாப்பாடு கொடுக்குறதுல குறியா இருக்கிற,
எனக்கு அது பெருசு இல்லைப்பா, எனக்கு அது பெருசு இல்லை. அவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மகா 3 years, மகா 3 years, பிரதர் 3 வருஷம், மகா 3 வருஷம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கர்த்தருக்காக இந்த நான் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து 1500 பேர் சர்ச் இருக்கிற பாஸ்டர்ஸ். இந்த இயர் திடீர்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, சும்மா ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோமே எல்லாருமே. வாட்ஸ்அப் பாத்ரூம் போனால் அதை எடுத்துகிட்டு போகிறோம், யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏதாவது முக்கியமான விஷயமானு பார்க்குறோம். இது இல்லாமல் இருக்க முடியுமா, இது இல்லாமல் இருந்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதான் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பாருங்கள் பாஸ்டர், இதில் வந்திருக்கு, நான் இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 months முன்னாடி தான் போயிட்டு ஒரு 1500 சாதாரணமான மொபைலை வாங்கி என் சிம் கார்டு அதில் போட்டுட்டு, ஆண்டவரே இந்த 1 year மட்டும் இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே, ஏதாவது தேவை அப்படின்னு வரும்போது மட்டும் என்னுடைய ஃபோன் நம்பரில் யாராவது ஒருத்தர் இது ஓப்பன் பண்ணி அந்த நிமிஷத்தில் வந்து எனக்கு அதை சொல்கிறது மாதிரி நான் வச்சுட்டேன். நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் ஊழியத்தில் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற கான்டெக்ட்னால நீங்கள் ஒன்றும் பெரிய ஆக போகிறதில்ல. அந்த கான்டெக்ட் இல்லாமல் கூட உங்களால் இருக்கலாம், அந்த ஃப்ரெண்ட் இல்லாமல் கூட உங்களால் இருக்கலாம். நாங்கள் கூட ஒருவேளை அதை வைக்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட்டு உனக்கு அதில் நிறைய நன்மை வருது, நீ நிறைய பேர் நல்லா அழகாக யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சில் இருக்கிறதுல 90% பேர் அதை நல்லா யூஸ் பண்ணுறதை விட நிறைய பேர் கெட்டதை தாங்க யூஸ் பண்ணுறீங்க, கெட்டதை தாங்க யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஹிஸ்ட்ரிக்கு போய் எல்லாத்தையுமே டெலீட் பண்ண உடனே டெலீட் ஆயிடும்னு நினச்சிடுங்க. ஃபார்மேட் பண்ண உடனே எல்லாமே அழிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. ரூமில் போய் தாழ் போட்ட உடனே அவ்வளோதான் யாருக்குமே தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்பாவுக்கு தெரியாதுங்க, அப்பாவுக்கு மறைச்சிக்கலாம், அம்மாவுக்கு மறைச்சிக்கலாம், எல்லாருக்குமே மறைச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கண்ணை மட்டும் யாருமே மறைக்க முடியாது. அவருக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமாய் நிர்வாணமாக இருக்குது. அவருடைய கண்ணை மறைக்க முடியாது, அவருடைய கண்ணை மறைக்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு 3 years, ஒரு 3 வருஷமாவது உமக்காக இல்லைப்பா, உம்மோடே உமக்காக இல்லைப்பா, அவருடைய பாதத்தை மட்டும் கட்டியாக பற்றி பிடிச்சி பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை பார்த்து நாங்கள்லாம் ஆச்சரியப்படுற நாள் வரும்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? உங்கள் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஜெபிக்க போகிறோம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். நான் வந்து பக்கத்தில் இருக்கிற யாரையுமே பார்த்ததில்லை. நான் கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற யாருமே சொன்னால் கூட, ஏசப்பாவை தாண்டா கத்துறேன், உனக்காக உனக்கு கத்துனதே இல்லைடா, நீ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போ அப்படின்னு தான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நானும் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு உங்கள் கூட நிற்கிறேன். இன்றைக்கி இந்த 2019 வருஷம் பாஸ்டர் சொன்னது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். இது ரெடி ஆண்டவரே, உம்மோட பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, உம்மோட பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நிறைய நேரத்தை யாரோடலோ பேசிட்டே இருக்கிறேன். உங்கள் அம்மா அப்பா ரொம்ப வற்புறுத்தி இந்த ஜபத்துக்கு போடா அப்படின்னு அனுப்பியிருக்கலாம். போமா, வீட்டில் இருந்து கிளம்பும் போது கூட கோவப்பட்டு தான் இங்கே நிறைய பேர் கிளம்பி வந்திருக்கலாம். எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இங்கே உங்களை சாதாரணமாக அழைச்சிட்டு வரவே இல்லை. ஒரு பிளான், ஒரு திட்டம். மகன், இந்த சர்ச்சில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மகா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. கையை உயர்த்தி, உங்க வலது கையை மேல உயர்த்தி, ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட், நீங்க எனக்கு வேணும்பா. நிறைய பேருடைய சத்தம் வரலையே. நான் நம்புறேன், நானா இருந்தா இதுக்கு முன்னாடி கத்துவேன்.
அப்படிதான் கத்தி இருக்கிறேன் நான். எஸ் எஸ், எல்லாத்தையும் தூக்கி போட்டு, உங்க அம்மா உன்னை உயர்த்த முடியாதப்பா, உங்க அப்பா உன்னை உயர்த்த முடியாது, எதுவுமே உன்னை உயர்த்த முடியாது, உன்னை ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உயர்த்த முடியும். நீங்கள் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை உயர்த்துறாரு அப்படின்னா அந்த உயர்வை இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையுமே தடுத்து நிறுத்தவே முடியாது. 2 கையை மேல உயர்த்தி நான் இருக்கிற ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா உங்களால? கேட்கலையே. எஸ், இங்க இருக்கிற ஏதோ 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 ஒரே ஒரு பிரதருடைய சத்தம் மட்டும் கேட்குது. நான் நம்புறேன் உங்க பக்கத்துல வந்துட்டாரு மகன், உங்க பக்கத்துல வந்துட்டாரு பிரதர். ஏசப்பா நீ கூப்பிடும் போதே உங்க பக்கத்துல வந்துட்டாரு. எஸ் எஸ், இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா நம்பி சொல்லுங்க, நீ நன்றி ஆண்டவரே. எஃப், நன்றி நன்றி அப்பா, ஓ நன்றி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிழையாய் நான் வாழ முடியுமா? உம் பிழையாய் நான் வாழக்கூடுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. சத்தமா, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரிய. 2 கைய மேல உயர்த்தி, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே சத்தமா. தேவனே தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை. உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரிய. 2 கைய மேல, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஒரு நிமிஷம் கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், யாருமே வேணாப்பா, நீங்க எனக்கு போதும்பா. யாருமே வேணாம்ப்பா, நீங்க எனக்கு போதும்பா. நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், இன்னைக்கு ஆண்டவர் எல்லாமே என் கையில் கொடுத்தார். இப்போ வரும்போது கூட ஃப்ளைட்டில் ஃபஸ்ட் புக் பண்ணியிருந்தாங்க, வந்தேன். அப்போ நினச்சேன், ஒரு நாள் அப்படியே இந்த
ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த குழந்தைங்க எல்லாம் மருந்து குடிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோஸ் அந்த அவங்களுக்கு சரியான உடனே அந்த பேரண்ட்ஸ் அதை தூக்கி வந்து வெளியில் தூக்கி வீசிடுவாங்க. அந்த மருந்து அப்படியே இருக்கும் அதுக்குள்ளே. நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அந்த அந்த பழைய பொருள் எல்லாம் பொறுக்குனேன்னு சொன்னேன்ல, நிறைய ஃபீடிங் பாட்டில்ஸு இந்த குழந்தைங்க எல்லாம் குடிச்சிட்டு போகிற பாட்டில் எல்லாம் தூக்கி சாக்குக்குள்ளே போட்டு தலை மேலே சுமக்கும் போது அந்த பாட்டில் உள்ளேருந்து உடஞ்சி அந்த மருந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் அந்த மருந்தெல்லாம் அப்படியே கொட்டும் பாருங்க. அப்படி நாத்தம் அடிக்கும், அவ்வளோ நாத்தம் அடிக்கும். அதை தலை மேலே வச்சுட்டு சுமந்து போனதை இந்த பலிபீடத்தில் நான் நிற்கிறேன். சிஸ்டர், தங்கச்சி, ஒரு பேக்ரவுண்டு கூட எனக்கு இல்லைம்மா. மகன், ஒரு பேக்ரவுண்டு கூட எனக்கு இல்லைப்பா. யாருமே இல்லை, யாருமே இல்லை. எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டேன், எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டேன். ரிஜெக்ட் பண்ணப்படுறது அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும், பசின்னா என்னன்னு எனக்கு தெரியும், ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுறதுன்னா என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு ஃப்ளைட்ல வரும்போது அப்படிதான் நினைப்பேன், எப்படிப்பா என்ன நம்புனீங்க, எப்படிப்பா என்ன நம்புனீங்க. இன்னைக்கு எனக்கு 34 இயர்ஸ், 34 வயசு. இந்த 34 வயசுலையும் இப்போ கூட நைட்டில் கூட என் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, அதெல்லாம் இது புகழ்ச்சி பெருமை, ஃப்ளைட்டில் போகிறது வர்றது போகிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. உங்க கூட அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்து ஐ லவ் யூ, ஐ லவ் யூப்பா, அப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஒரு வார்த்தையை திரும்ப பேசி உங்களோட நெருக்கமாக உறவாடி, அதுதான்ப்பா எனக்கு பிடிக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டீங்கல்ல, பழையது மாதிரி இப்போ ஏசப்பா நேசிக்கிறது இல்லைல்ல. ஒரு காலத்தில் நீங்கள் அப்படிதானே நேசிட்டு இருந்தீங்க, நீ அப்படித்தானே மகன் சொன்ன, அழுதல. ஆனா இன்னைக்கு வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கல்ல, வேற ஒரு அட்ராக்ஷன் கிடைச்சிட்டாங்கல்ல, மாறிட்டீங்களா, மாறிட்டீங்களா. அவங்க ஒன்னும் உயர்த்த போறதில்ல, அவங்க ஒன்னும் உயர்த்த போறதில்ல. நீ நல்லா இருக்கிற டைம் மட்டும் தான் அவங்க கூட இருப்பாங்க. நீ நல்லா இருக்கிற மட்டும்தான் உதறி போட்டு அப்படி தட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அது அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிற நேரம் மட்டும் உன் லைஃப்ல வீணா போகவே போகாது. எதுவுமே எனக்கு வேணாப்பா, எதுவுமே எனக்கு வேணாப்பா. உனக்கு என்னடா வேணும்? இன்னைக்கு கூட நான் நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல வந்து ஏசப்பா என்ன பார்த்து டே பென்ஸ் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன். இந்த பட்டணத்திலேயே ஃபர்ஸ்ட் யாராவது உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு யாரை தெரியும் ஏசப்பா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என் பேரை சொல்லிடுறீங்களா, அது போதும் எனக்கு. அப்படிதான் நான் பேசிட்டு இருக்கேன் ஏசப்பா. ஃபர்ஸ்ட் எனக்கு பென்ஸ் தெரியும்பா, அந்த எல்லா லிஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நான் இருக்கணும்ப்பா, நான் இருக்கணும்ப்பா. இந்த பட்டணத்தை குறித்து ஏதாவது நீங்க செய்யணும்னு விரும்புறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லிருங்கப்பா, அதை எனக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிருங்கப்பா, அதுக்கப்புறம் மற்ற யார்கிட்டயாவது நீ சொல்லுங்க. ஒவ்வொன்னா இந்த ஜிபா வேஷ்டி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேற எதுவும் இல்லை. எங்க பாஸ்டர் ஜிபா வேஷ்டி, நான் ஜிபா வேஷ்டி போடுறதுக்கு எது காரணம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன் நான். என்னுடைய டார்கெட் வந்து ஒரே ஆராதனையில் 25,000 பேரை ஆராதிக்க வைக்கிற அளவுக்கு என்னை நீங்க நம்புங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்படி நம்புங்க, அப்படி செய்யணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு தகுதியா கர்த்தர் நடத்துவாரா அப்படி தெரியாது. ஆனா அவ்வளவு அப்படி உயர்ந்தா கூட இல்ல, ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணும் இல்லாம தான் வந்தேன் அப்படின்றத காமிச்சிடணும்ப்பா. சாகுற வரைக்கும் சாப்பிட்றதா அவருக்காக தான், தூங்குறதா அவருக்காக தான். சுத்தி என் நினப்புல, என் உலகத்துல, என் சிந்தையில வேற யாருமே இல்லை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.
உங்கள்கிட்ட வந்து நீ ரொம்ப கத்துங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அட்லீஸ்ட் ப்ளீஸ் மனசு அப்படியே திறந்து யாரையுமே பார்க்காம ஏசப்பாவை மட்டும் கண்முடி இருந்து, சாரிப்பா, ஐ லவ் யூ, சாரிப்பா, ஐ லவ் யூ, எஸ் 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 எஸ். ஓ ஜீசஸ் ஜீசஸ். மகா, உங்களை பார்த்து நிறைய டைம் ஏசப்பா வந்து ஐ லவ் யூ சன், ஐ லவ் யூ மகா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க அதை பெருசா எடுக்கவே இல்லை. உங்க மனசுக்குள்ள எல்லாம் வேற யாரையாவது உங்களை பார்த்து வேற யாராவது சொல்ல மாட்டாங்களா, வேற யாராவது நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு உன் மனசுல யோசிச்சே இருந்த. ஆனா உங்ககிட்ட 10 வருஷமா நீ ஏசப்பாவை ஐ லவ் யூ சன், ஐ லவ் யூ மகா அப்படின்னு சொன்னதை 10 வருஷமா 3 வருஷமா 2 வருஷமா நீ தட்டி போட்டே போயிருக்கலாம். ஆனா ஸ்டில் இப்ப கூட ஏசப்பா உன் பக்கத்துல வந்துட்டு ஐ லவ் யூ. உன் வாயிலிருந்து உன் அம்மாவுக்காக அந்த வார்த்தை வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, உன் அம்மாவுக்காக அந்த வார்த்தை வேணாம், உன் அப்பாவுக்காக அந்த வார்த்தை வந்துச்சு, உன் அப்பாவுக்காக அந்த வார்த்தை வேணாம், பாஸ்டருக்காக அந்த வார்த்தை வந்துச்சு, பாஸ்டருக்காக வேணாம். நீ ஃபுல் ஹார்ட்டடா, நீ முழு இருதயத்தோட ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்றீங்களா? அப்படியே முடிஞ்சா எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சது. அப்படியே எந்திரிச்சு 2 கையும் மேல உயர்த்தி ஏசப்பாவை பார்த்து சத்தமா ஒரு ஒரு 5 விஷயாவது முடிஞ்சா அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்ட். எஸ் 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 எஸ். இதான் ஏசப்பா எதிர்பார்க்கிறேன். முழு காட்டோட யார் திட்டினாலும் பரவாயில்ல, யார் பார்த்தாலும் பரவாயில்ல, இயேசுவே ஐ லவ் யூ, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நீங்க எனக்கு வேணும்பா சொல்லுங்க. மகா சத்தமா சொல்லு, தங்கச்சி சத்தமா சொல்லு. மகா சத்தத்தை உயர்த்தி எல்லாரோட உன் சத்தம் ஃபர்ஸ்ட் போயிருக்கட்டும். இயேசுவே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ. நன்றி அப்பா, ஐ லவ் யூ. நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராம், ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீராம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் உம்மை நேசிக்கிறேன், தானியேலை போல் வேண்டவே நானாக தானாக வந்து நிற்கிறேன், நானாக தானாக வந்து 2 கையை மேல உயர்த்தி நான் வீணாகி பாழாகி
வீணாகி பாழாகி வந்து சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுப்பாட்ட அப்படியே ஒப்புரவாகுங்க. நிறைய பேருடைய கையை இயேசப்பா பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேரை கட்டி பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேரை திரும்பவும் ஒரு டைம் I love you son. உனக்கு இதுக்காக தான் நான் எதிர்பார்த்தேன் மகன், இதுக்காக தான் ரொம்ப நாளா உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இதான் எனக்கு வேணும்னு உன் பக்கத்துல ஏசப்பா வந்து நின்று சொல்றது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு என்ன பேச தோணுதோ, என்ன சொல்ல தோணுதோ அதை ஏசப்பாட்ட சொல்லு. சத்தத்தை உயர்த்தினா வீணா நன்றியப்பா நன்றி. நான் வீணாய் பாலாய் வந்து நான் வீணாயிட்டப்பா. I love you so much, Pa. I love you. I love you. I love you. வேற எதுவுமே வேணாம்ப்பா, வேற எதுவுமே வேணாம்ப்பா. புகழ்ச்சி வேணாம், வேணாம்ப்பா. வேற எதுவுமே வேணாம். நீங்க மட்டும் பெரிய போன் வேணாம்ப்பா, பெரிய பைக் வேணாம்ப்பா, பெரிய கார் வேணாம்ப்பா. I love you. நீங்க மட்டும் டைரியில நோட் பண்ற ஒரு நாளா இந்த நாள் மாறப்போகுது. கர்த்தரோட முற்றிலும் திருப்பி எடுக்கிற நாளா இந்த நாள் மாறப்போகுது. எஸ், நீ அறியாதது உனக்கு எட்டாது குப்பையில கிடக்கிற உன்னை எடுத்து கர்த்தர் ராஜாக்களோட நிறுத்தி வைக்கிறதற்காக தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. எஸ், உன் வம்சத்துல இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ வெட்கப்பட்டு போன சகல இடங்களில் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கிறதற்கு. உங்க பாதத்தை முத்தம் செய்யறோம்ப்பா. தொடர்ந்து உங்க பிரசன்னம், உங்க கிருபை நடத்தட்டும்ப்பா. கடைசியா ஒரு டைம் கையை மேல உயர்த்தி, அது ரொம்ப அழகான வரணும். சரி சரணம். அது யோசேப்பை போல நான் ஒழுங்குல, நோவாவை போல நான் நீதிமானும் இல்லை, ஆபிரகாமை போல பெரிய விசுவாச வீரனும் இல்லை, தானியேலை போல உண்மை தேடவும் இல்லை. நான் வீணாயி பாழாயி எல்லாத்தையும் இழந்து போய் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். மகன், அதான் உண்மை. நீ எல்லாத்தையுமே இழந்துட்டப்பா, எல்லாத்தையுமே இழந்துட்ட. எத்தனை கிருபை ஏசப்பா கொடுத்தாரு மகா, எத்தனை கிருபை. ஒரு விஷயம் எல்லாரும் சொல்லி அப்படியே ஜெபித்து பாஸ்டர் வந்தோம். நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்து. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நானாகவே வந்து. இன்னும் கொஞ்சம் கூட சத்தமா. பிரசனத்தில் வந்து நீர் இன்று என்னை நீ இன்று ஏற்றுக்கொள்கிறார், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். யோசேப்பை போனா ஒழுங்கில்லை. சத்தமா. நீதிமானும் இல்லை. இன்னொரு டைம் சொல்லு. யோசேப்பை போல், யோசேப்பை போல். உங்க சத்தம் கொஞ்சம் மேல வரட்டுமே. எஸ், நீங்க கொஞ்சம் சத்தமா பாடுங்களேன். நோவாவை போல் நீதிமானும், ஆபிரகாமை போல், ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லை.
தானியேல போல உங்களை வேண்டலப்பா. உம்மை நான் வீணாகி பாழாகி, நான் வீணாகி பாழாகி வந்து, இதை ஒரு 10 டைம் சொல்லலாமா? நான் வீணாகி வந்திருக்கிறேன்ப்பா. நான் எஸ் எஸ் உங்க வாய் அதை ஓப்பனா ஏசப்பட்ட சொல்லுங்க. ஓப்பனா இதாப்பா நான், இதாப்பா நானு. மகா மகா சத்தத்தை உயர்த்தி சொல்லு. மகா சத்தத்தை, இதாப்பா நானு, இதாப்பா நானு. உங்களுக்கு எதையுமே நான் மறைக்க முடியாதுப்பா. அப்பா உங்களுக்கு நான் எதையுமே மறைக்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி எல்லாமே வெளியரங்கமா இருக்குப்பா. சோ சாரிப்பா, சோ சாரி. ஐ லவ் யூ, ஸ்டில் ஐ லவ் யூ பா. சத்தமா சொல்லலாம். வீணாகி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.